Watch full episodes on Jio Hotstar. ஹலோ ராகுல், எப்படிப்பா இருக்க? சூப்பரா இருக்க. நீ எப்படி இருக்க அத சொல்லு. ஆஸ் யூசுவல் சூப்பரா இருக்கேன்பா. சரி வா, நாம 4 பேரும் சேர்ந்து இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலாம். இது நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட, இந்த லைட் வெளிச்சம் எங்க இருந்து வருது? என்னது இது? என்ன இது? போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லலாம். ஹலோ லட்டு சிங் சார், என்ன என்ன சொல்றீங்க நீங்க? ஹலோ சிவா, சிவா உடனே கிளம்பி வா. ஏதோ பறக்குது. இதுக்கு முன்னாடி அதை பார்த்ததே இல்ல. சின்ன பையா, இங்க என்ன உனக்கு வேலை? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. தேங்க்யூ சிவா. இந்த டானோட ஆளுங்களை ஒரு சின்ன பையன் அடிச்சிருக்கானா? ஒரு சின்ன பையனா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவனை நான் பாத்துக்கிறேன். யாரெல்லாம் நீங்க தூக்கிட்டு வந்தீங்களோ முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணுங்க. அவங்க கிட்ட 50 கோடியை எடுத்துட்டு வந்து ஊருக்கு வெளியே போற இடத்துல வந்து வைக்க சொல்லுங்க. இல்லனா அவங்கள எப்ப வேணாலும் எங்க இருந்து வேணாலும் தூக்கிட்டு வந்து வால்கேனோல போட்டுருவேன்னு சொல்லுங்க. ஓகே பாஸ், இப்பவே நான் கால் பண்ணிடுறேன். உடனே போன் பண்ற பாருங்க. ஹலோ. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், அப்படி பண்ணாதீங்க. சரி சரி, பணத்தை கொடுத்துறோம். என்னது? கிட்னாப்பர்ஸ் போன் பண்ணி உங்களை மிரட்டுறாங்களா? என்ன பண்றது? சிவாவுக்கு உடனே இந்த விஷயத்தை போன் பண்ணி சொல்லலாம். சிவா உடனே வா. எப்படி கீழே விளையாடுறேன்னு தெரியலையே. சிவா உடனே கிளம்பி வா. லாக்அப்ல இடம் இல்லப்பா. என்ன லாக்அப்ல இடம் இல்லையா? என்ன சொல்றீங்க? அட நீ கிளம்பி வாப்பா, நான் என்ன விஷயங்கிறத சொல்றேன். சிவா இங்க பாரு, இவங்க எல்லாம் லாக்அப்பை விட்டு வெளியில போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. என்ன விஷயம் அங்கிள்? சிவாவை எங்க கிட்ட கோடி கணக்குல பணம் கேட்கறான். சிவா, எனக்கு அவன் போன் பண்ணாம்பா. இந்த ஊரை விட்டு வெளியே போற ஹைவேல 10 கோடி ரூபாய் பணத்தை நான் வைக்கணுமா, இல்லனா அவனை கடத்திட்டு போயிடுவானா? அவன் என்கிட்ட 50 கோடி கேக்குறான். அவனுக்கு 50 கோடியை நான் கொடுத்துட்டேன்னா என்கிட்ட பைசாவே இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்? நான் கொடுக்க மாட்டேன். ஓகே சார், ஓகே. உங்க பணத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களோடது, ஓகேவா? நீங்க அவன் கேட்ட பணத்தை வைங்க. அவன் அந்த பணத்தை எடுக்க வரும்போது ஓடி போய் நாங்க அவனை பிடிச்சிடும். என்ன சிவா? ஆமா அங்கிள், லட்டு சிங் அங்கிள் கரெக்டா தான் சொல்றாரு. சரி, லட்டு சிங் பொறுப்பு எடுத்துக்கிறாருன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவரு பொறுப்புல நாங்க பணத்தை கொடுக்க தயாரா இருக்கோம். பணத்துக்கு ஏதாவது ஆச்சு, பணத்தை அவரு தான் திருப்பி கொடுக்கணும். டோன்ட் வரி, சிவா என் கூட இருக்கும்போது 5 பைசா கூட எடுக்க முடியாது. நீங்க கவலை இல்லாம தைரியமா இருங்க. இங்க வைங்க. ஓகே லட்டு சிங் அங்கிள், நீங்க பின்னாடி வாங்க, நான் இப்ப போறேன். ஓகே.
இந்த சின்ன பையன் சிவா தான் அவங்கள காப்பாத்த வந்தானா? இப்ப இவனை காப்பாத்த யாராவது வரணும். இந்த விஷம்பர் சிங்க கிட்டே மோத வரியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்ப? போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. நீ தானே எங்க பணத்துக்கு பாதுகாப்புன்னு சொன்ன. அந்த பணத்துக்கு பதிலா நீ எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சாகணும். எங்க பணத்தை திரும்ப கொண்டு வந்து தர வரைக்கும் உன்னை விட மாட்டோம். முதல்ல என் வீட்டுக்கு வா. இல்ல முதல்ல என் வீட்டுக்கு வா. இல்ல என் வீட்டுக்கு வா. என் வீட்டுக்கு வா. நிறுத்துங்க. உனக்கு ஒரு நாள் தான் டைம் தருவோம். மரியாதையா பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடு. இல்லன்னா எங்க வீட்டுல வாழ்நாள் முழுக்க எங்க எல்லாரோட வீட்டுக்கும் வேலைக்கு வந்துடு. சீக்கிரமா வீட்டை சுத்தம் பண்ணு. இதுக்கப்புறம் போய் நீ துணியா வர துவைக்கணும்ப்பா. வீடு நல்லா சுத்தமா கண்ணாடி மாதிரி இருக்கணும். என்ன பெருக்கிக்கிட்டு இருக்க? பாத்திரத்தெல்லாம் யார் கழுவுவா? நான் பணத்தை கொடுத்துறேன். நான் பணத்தை எப்படியாவது திரும்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் பாத்திர விலைக்கு வீடு துடைக்க மாட்டேன். சிவா, சிவா உடனே இங்க வாயா. லட்டு சிங் அங்கிள், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சிவா, நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் என்ன வான் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள்ல அவங்க பணத்தை எல்லாம் நான் மீட்டு கொடுக்கலன்னா அவங்க வீட்டுக்கு நான் வேலைக்காரனா ஆயில் முழுக்க வேலை செய்யணுமா? இந்த லட்டு சிங் சமையல்காரனா? அந்த திருட ரொம்பவே புத்திசாலியா இருக்கான். அவன் என்னையே தண்ணியில தூக்கி போட்டுட்டான். அதனால அவனை நாம புத்திசாலித்தனமா தான் புடிச்சாகணும். புத்திசாலித்தனம் ஞாபகத்துக்கு வருது. எங்க ஊர் கிராமத்துல ஒரு நரி வந்து அடிக்கடி எங்க ஊர் தலைவர் வீட்டுல கோழி திருடிட்டு போச்சு. அத யாராலையும் பிடிக்கவும் முடியல. அத பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணேன். எல்லாரையும் ஒரு பெரிய பாக்ஸ்ல மறைஞ்சுக்க சொன்னேனா, அதுக்கப்புறம் அந்த நரி எப்படியும் கோழியை திருடுறதுக்கு வரும். அப்ப எந்திரிச்சு அந்த நரிய பிடிச்சிருங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே நரியும் வந்துருச்சு. எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. என்னது? வாவ் ஆதி, சூப்பர் சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க பாஸ். எஸ் ஆதி, நீ கொடுத்தது சூப்பர் ஐடியா. நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான், தெரியுமா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜீனியஸ் தான். ஆனா நான் அப்படி என்ன ஐடியா கொடுத்தேன் அத மட்டும் சொல்ல ப்ளீஸ். என்னாச்சு? அந்த விஷம்பர் போன் பண்ணா சார். என்ன சொன்னா தெரியுமா? பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வெளியே போற ஹைவேல நான் கொண்டு போய் வைக்கணுமா, இல்லனா என்ன வல்கனால போட்டுருவேன்னு சொன்னா. பயப்படாதீங்க, என்ன பண்ணணும்னு நாங்க உங்களுக்கு சொல்றோம். வாவ் விஷம்பர் சிங், இப்ப பேங்க் உடைய எல்லா பணமும் உனக்கு தான் வந்து சேர போகுது. சிவா, என்னோட பேரு சிவா. என்ன பண்றீங்க? வாங்க வந்து இவனை புடிங்க. இவனை துவச்சி எடுங்க. என்ன விடுங்கன்னு சொல்றல. இப்ப உனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க போறேன் சின்ன பையா. நல்லா பாரு, பாத்துக்கிட்டே இரு. என்னால லைட்ல மூவ் பண்ண முடியுமா? இல்ல, என்னோட லைட். சின்ன பையா, நீ என்ன காரியம் பண்ண? என்ன சின்ன பையன்னு சொல்லாதன்னு முன்னாடியே சொன்னல. உங்க எல்லாருக்கும் லைட்னா ரொம்ப பிடிக்கும்ல. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் லைட்டை காட்டுறேன் பாருங்க. இன்னும் லைட்டை பார்க்கணுமா என்ன? வேணாம் வேணாம், நாங்க ஏற்கனவே நல்ல பவர்ஃபுல்லா வாங்கிட்டோம். என்னப்பா படுத்த ரெஸ்ட் எடுத்தது போதும். இந்த லட்டு சிங்கி கிட்ட யாரு புத்திசாலின்னு நிரூபிக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல. வாங்க
உங்க எல்லாரையும் லாக்அப்க்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் பல்ப் எல்லாம் காட்டுறேன் வாங்க. அங்க நான் காட்டுற ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்ல உன் தலை எப்படி எரியும்னு பாரு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.